வணக்கம் நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கான எய்ம் டிஎன் குரூப் 4 சர்வீசஸ் ஃப்ரீ பேட்ச்ல பொது தமிழ் வகுப்பில் இன்றைய வகுப்பில் நம்ம படிக்க இருக்க தலைப்பு வந்து ஒருமை பன்மை அறிதல் அப்படின்னு தான் வந்து படிக்க போறோம். இது நம்மளுடைய பொது தமிழ் பாட புத்தகத்துல வந்து வரிசை எண் வந்து 13ல வந்து இருக்கு. ஒருமை பன்மை அறிதல் பக்க எண் வந்து 115 அப்படின்னு 115வது பக்கத்தை எடுத்துக்கோங்க. இதுல என்னென்ன துணை தலைப்புகள் இருக்கு இதை பேஸ் பண்ணி நமக்கு எக்ஸாம்ல கொஸ்டின் பல தடவை கேட்டிருக்காங்க. வெரி சிம்பிள், ஈஸி தான். ஆனா இதுல நம்ம வழக்கத்துல பயன்படுத்தாத பல சொற்கள் அடிப்படையில் கேட்கும் போது நம்ம தடுமாறிடும். இப்ப அல்ல அப்படின்றது எங்க வரும், அன்று எங்க வரும் அப்படின்னு சொல்லிட்டு, அல்லன் அல்லல் அப்படின்றது எங்க வரும், தாம் எங்க வரும், தான் எங்க வரும் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி நமக்கு வழக்கில் நம்ம பேச்சு வழக்கில் பயன்படுத்தாத சொற்களை கேட்கும் போது நம்ம சரியா விடை அளிக்க முடியல. இந்த வகுப்பை நீங்க அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இதுல இருந்து நமக்கு 2 கேள்விகள் வரும். சுலபமா விடை அளிச்சலாம். என்னென்ன துணை தலைப்புகள் இருக்கு அப்படின்னு பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒருமைனா என்ன, பன்மைனா என்ன, அதுக்கு விளக்கம், அடுத்து அதனுடைய எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு அழகா பார்க்க போறோம். இது கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். ஒருமை பன்மை அப்படின்னா சிங்குலர் ப்ளூரல் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்துல வந்து சொல்லுவோம். இப்ப இதுல தன்மைனா என்ன, தன்மை பெயர்னா என்ன, முன்னிலை பெயர்னா என்ன, படற்கை பெயர்னா என்ன, அதுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னும் போது ஒருமைக்கு என்ன போடுவோம், பன்மைக்கு என்ன போடுவோம் தன்மையில, அதே முன்னிலையில் என்ன போடுவோம், படற்கையில என்ன போடுவோம் அப்படின்றத பார்க்க போறோம். அதே மாதிரி தன்மை முன்னிலை படற்கையில இப்ப ஒருமை பன்மை அப்படின்னு போடுறது மட்டும் இல்லாம வந்து இப்ப ஆண் பாலுக்கு என்ன போடுவோம், பெண் பாலுக்கு என்ன போடுவோம், பலர் பாலுக்கு என்ன போடுவோம், ஒன்றன் பாலுக்கு என்ன போடுவோம், பலவின் பாலுக்கு என்ன போடுவோம் அப்படின்றதே நம்ம வந்து எடுத்துக்காட்டு வந்து போட்டிருக்கோம். அப்ப என்ன போட்டு அங்க எழுதணும், எந்த சொல் அங்க வரணும் அப்படின்றத தெரிஞ்சுக்க போறீங்க. அப்புறம் ஒருமை பன்மை விதிகள் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். அந்த விதிகள் அடிப்படையில் என்னவா மாறும், இப்ப இம்மு என்னவா மாறும், இங்கா மாறும், இல்லு வந்து இரா மாறும், அது மாதிரி இல்லு வந்து பாத்தீங்கன்னா நகரம் அப்படின்னும், அது வந்து இட்டா வந்து மாறும் அப்படின்னு அந்த மாதிரி எந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒற்றுமிகும் அப்படின்றது நம்ம ஒற்றுமிகும் ஏற்கனவே சந்திப்பிலையில வந்து பார்த்தோம். அதையும் இங்க வந்து சில இடங்கள்ல பார்க்க போறோம். அப்புறம் தான் தாம் என்னும் சொற்கள் அப்படின்னும் போது பயன்பாட்டுல நமக்கு பல இடங்களில் குழப்பங்களை ஏற்படுத்துது. அது என்ன அப்படின்னு தெளிவா இந்த வகுப்புல நம்ம படிச்சு தெரிஞ்சுக்க போறோம். அதற்கு அடுத்து பிழை திருத்தத்துல பிழையுள்ள தொடர் இருக்கும், அது பிழையற்ற தொடரை எப்படி மாத்துறோம் அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்க போறோம். அடுத்து சில எடுத்துக்காட்டுல பிழையுள்ளது பிழையற்றது அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்க போறோம். அப்புறம் ஒருமை பன்மை பிழையற்ற தொடர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் நம்மளுடைய புத்தகத்துல முந்தைய ஆண்டுல கேட்கப்பட்ட 126 ஒருமை பன்மை பிழைகள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கோம். இதை படிச்சீங்கன்னா இதை தாண்டி கேட்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதுல இருந்தா எல்லாமே வரும். அதனால இதை படிச்சீங்கன்னா நமக்கு 2 கேள்வி அப்படின்னு இருந்து கேட்க போறாங்க. சுலபமா நம்ம விடையில வச்சுட்டு போயிடலாம் கிளம்பிக்கிறோம். வாங்க பார்ப்போம். ரொம்ப சுலபமானதான். பக்க எண் வந்து 115 நம்ம புத்தகத்தில் எடுத்துக்கோங்க. வரிசை எண் வந்து பாத்தீங்கன்னா 13 அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். வாங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒருமைக்கான பன்மைக்கான வந்து பாத்தீங்கன்னா விளக்கம் என்ன அப்படின்னு பாத்துறோம். பார்த்துட்டு அதை தொடர்ந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதனுடைய எடுத்துக்காட்டு என்ன, அப்ப எடுத்துக்காட்டோட சேர்த்து படிக்கும் போது நமக்கு இன்னும் சுலபமா வந்து புரியுது. ஒரு பொருளை மட்டும் குறிப்பது ஒருமையாகும். ஒரே ஒரு பொருளை குறிச்சணும். அப்ப பன்மைனா ஒன்றுக்கு மேற்பட்ட பொருளை வந்து குறிக்கும். அப்ப ஒருமையில் தொடங்கும் ஒரு தொடரின் முடிவு ஒருமையில் தான் முடியும். அப்ப அந்த எழுவாய் தொடங்குறது அப்படின்றது ஒருமையில இருந்ததுன்னா கண்டிப்பா முடியும் போது எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து அதுவும் ஒருமையில தான் முடியணும். அப்ப தொடங்கக்கூடியது என்னவா இருக்கு அப்படின்னா பன்மையில இருந்தா முடியறது எப்படி இருக்கும், பன்மையில முடியணும். இதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா வந்து ஒருமை பன்மை அப்படின்றத நம்ம போட்டுடலாம் அப்படி சொல்லி பார்க்கறோம். வாங்க பார்ப்போம். இப்ப எடுத்துக்காட்டு குதிரை அப்படின்னும் போது ஒருமையில ஒரே ஒரு குதிரை தான் சொல்லணும். அப்ப ஓடியது அப்படின்னு வரணும். அதே மாதிரி ஆசிரியர்கள் அப்படின்னு பார்க்கறோம். ஆசிரியர்கள் கல்னு போட்டா வந்து வந்தார்கள். இப்ப ஆசிரியர் அப்படின்னா வந்து வந்தார், அப்ப ஒருமையில தான் இருக்கு. ஆசிரியர்னா ஒருத்தர், வந்தார் அப்படின்னு போட்டுக்க வேண்டியதான். அதே மாதிரி மரம் சாய்ந்தது, மரம் வந்து ஒருமை. மரங்கள் அப்படின்னா தான் பன்மை, மரம் அப்படின்னா சாய்ந்தது. அக்ரிணையில அப்படின்னும் போது நம்ம அது அண அப்படின்றத நம்ம போடுற மாதிரி இருக்கும். அதான் வந்து விகுதியா இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அப்ப அது அண அப்படின்னு போடுறது வந்து அக்ரிணையில இருக்கக்கூடியது நம்ம போடுவோம். அக்ரிணை என்னது, உயிரற்ற பொருட்கள், விலங்குகள், மரங்கள் அப்படின்னு பார்க்கறது. அப்ப அறிஞர் வந்தார் அப்படின்னு, அப்ப அறிஞர் ஒருமையில இருக்கு, அப்ப வந்தார் அப்படின்றது ஒருமையில தான் இருக்கும். அப்ப பன்மையில என்ன இருக்கும், மரங்கள் சாய்ந்தன. அப்ப கல் அப்படின்றது என்ன, பன்மைக்கான விகுதியா வந்து நம்ம வந்து அக்ரிணையில வந்து சேர்க்கிறோம். அப்ப மரங்கள் வந்துன்னா சாய்ந்தன அண அப்படின்னு வரும். அப்ப விகுதி அப்படின்னு. அதே ஒருமையில இருந்ததுன்னா குதிரை அப்படின்னும் போது ஒன்றுதான். அப்ப ஓடியது அது அப்படின்னு வருது. அப்ப விகுதி என்னன்னா அது அண அப்படின்றது அக்ரிணையில நம்ம ஒருமைக்கும் பன்மைக்கும் நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னு நினைவு வச்சுக்கணும். கருவிகள் பழுது அடைந்தன, அப்ப கல் விகுதி வந்திருக்கு, பன்மையில குறிக்குது அக்ரிணை அப்படின்னு. அப்ப அண போடணும், அப்ப பழுது அடைந்தன அப்படின்னு. புரியுதா? அவ்வளவுதான். இது ரொம்ப சுலபம் தான். அப்ப அங்க பார்க்கும்போது நமக்கு என்ன வருது அப்படின்னா பன்மைக்கான விகுதியா அண அப்படின்றது இருக்கு. இங்க பன்மைக்கான விகுதியா என்ன இருக்கு, அது அப்படின்றது இருக்கு அப்படின்னு. இது வந்து அக்ரிணையில வரும்போது அதே வந்து பாத்தீங்கன்னா அரு விகுதி எங்க வருதுன்னா உயர்திணையில வருது. இப்ப ஆசிரியர் அப்படி பார்க்கிறோம், அப்ப அறிஞர் அப்படி பார்க்கிறோம். அப்ப உயர்திணையில வரும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா அங்க வந்தார் அப்படின்னு வருது. அப்ப இங்க ஆசிரியர் வந்தார் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப வந்தார் அப்படின்னும் போது நமக்கு என்ன ஆர் அப்படின்னு பார்க்கிறோம். அது வந்து நமக்கு விகுதியா வந்து இருக்கு அப்படின்னு. ஆர் அப்படின்ற விகுதியில போய் முடியும் அப்படிங்கிறோம். இப்ப
தன்மை பெயர் முன்னிலை பெயர் படற்கை பெயர் அப்படின்னு பார்ப்போம். ஸோ தன்மை அப்படின்னும் போது என்னன்னா உங்களை பத்தி சொன்ன தன்மை. முன்னிலை அப்படின்னும் போது என்னன்னா உங்களுக்கு முன்னாடி இருக்கிற பத்தி சொல்றது. படற்கை அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் பர்சன் வந்து சொல்றது. அப்ப ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் ஆங்கிலத்தில் சொல்லு. ஃபர்ஸ்ட் பர்சன் நம்மளை பத்தி சொல்லிக்கிறது அப்படின்றது. உங்களை பத்தி சொல்லிட்டீங்க அப்படின்னா அதான் ஃபர்ஸ்ட் பர்சன். செகண்ட் பர்சன் உங்க முன்னாடி இருக்கிறவரை பத்தி சொல்றது. தேர்ட் பர்சன்னா உங்க முன்னாடி இல்ல வேற ஒருத்தரை பத்தி பேசுனீங்க அப்படின்னா தேர்ட் பர்சன் அப்படிக்கலாம். அதான் நம்ம தமிழ் ஆங்கிலத்தில் சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் சொல்லிட்டு. இங்க நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா தன்மை தன்னை பத்தி சொல்றது, முன்னிலை முன்னாடி இருக்கவங்க பத்தி பேசுறது, படற்கை அப்படின்னா மற்றவர்களை பத்தி பேசுறது அப்படிங்கணும். அப்ப ஒருமை என்னப்பா அப்படின்னா யான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது வந்து ஒருமையை வந்து குறிக்கும் அப்படிங்கலாம். யாம் யாங்கள் அப்படின்னா பன்மை. இப்ப நம்ம பயன்பாட்டுல இது இல்ல ஆனா நம்ம கேள்வியை கேட்கும் போது நம்ம என்ன தடுமாறிடுவோம். அப்ப யான்னா என்னன்னா இப்ப நான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அது வந்து ஒருமை அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. தன்மையில ஒருமையா இருக்கு. நான் அப்படின்னு என்னை பத்தி நான் சொல்றேன். அப்ப அது தன்மையில ஒருமையில வந்து இருக்கு அப்படிங்கிறது. அதே மாதிரி நாம் நாங்கள் அப்படின்னா நான் அப்படின்னா வந்து இங்க இருக்க ஒரு 2-3 பேரை நாங்கள் அப்படின்னாலும் அது பன்மையை குறிக்கும். அப்ப நாம் நாங்கள் அப்படின்றது பன்மையும், நான் வந்து ஒருமை அப்படின்னும் போது நம்ம பயன்பாட்டில் இருக்கு. அதனால சரியா விடையில வச்சிருங்க. ஆனா யான் அந்த இடத்துல யான் யாம் யாங்கள் அப்படின்னு வரும்போது நமக்கு கொஞ்சம் தடுமாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது எது ஒருமை எது பன்மைன்னு சொல்லிட்டு. இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா முன்னிலை அப்படின்னும் போது நீ அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா அது ஒருமையை குறிக்குது. அப்ப நீர் நீங்கள் அப்படின்னும் போது என்னன்னா நமக்கு பன்மையை குறிக்குது. இப்ப இந்த நீர் அப்படின்றதா நமக்கு வந்து தெரியாது அது வந்து ஒருமையா பன்மையா அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த இடத்துல நம்ம தடுமாறிடும். அப்படி நம்ம வந்து யாம் யாங்கள் யான் அப்படின்றது நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆகணுமோ அந்த மாதிரி நம்ம பயன்பாட்டுல இல்லாதது, பேச்சு வழக்கில் இல்லாதது நமக்கு சொற்றொடரா கொடுத்து பிழையற்ற தொடர் எது இல்லை பிழையான இது கண்டுபிடின்னு சொல்லும் போது நம்ம சரியா விடையளிக்க முடியாம போயிருது. ஆனா நல்லா கவனமா அதை மட்டும் நீங்க நல்லா படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பயன்பாட்டில் இல்லாத சரியா இருக்கும். அதுக்கடுத்து படற்கை அப்படின்னும் போது என்னன்னா அவன் அவள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னொருத்தரை பத்தி சொல்றோம். அப்ப அவன் அவள் அப்படின்னும் போதுன்னா ஆண் பாலை குறிக்குது, அவன் அவள் வந்து பெண் பாலை குறிக்குது. இது வந்து ஒருமை. அதே வந்து அவர்கள் அப்படின்னா வந்து மொத்த பொதுவா வந்து அது வந்து பன்மையில நம்ம குறிக்கிறோம். அப்ப அவர்கள் அப்படின்னும் போது நம்ம என்ன ஆகும், அது பன்மையில குறிக்கிறோம் அப்படிங்கிறோம். உயர்வு கருதி நம்ம அவர்கள் அப்படின்றது நம்ம பயன்பாட்டில் வந்து இருக்கு அப்படிங்கிறோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தான் தம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா தாம் அப்படின்றது வந்து நமக்கு அங்கே வரும். ஸோ அதுவும் வந்து எப்படி வந்து உயர்வு கருதி நம்ம வந்து பன்மையில சொல்றோம் அப்படின்றது நம்ம பார்ப்போம் பின்னாடி. அதுக்கடுத்து அது அப்படின்னும் போது வந்து என்னன்னா நமக்கு ஒருமையை குறிக்குது. அவை அப்படின்னும் போதுன்னா பன்மையை குறிக்குது அப்படிங்கிறோம். ஸோ அது அவை அப்படின்னு நம்ம எங்க பயன்படுத்துறோம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அக்ரிநிலையில வந்து அது அப்படின்னு நம்ம பயன்படுத்துறோம் அப்படிங்கிறோம். அது மாதிரி அவை அப்படின்னும் போது நம்ம அக்ரிநிலை பயன்படுத்தக்கூடிய சொல்றா இருக்கு. தம்பி அப்படின்றது ஒருமை. தம்பிமார் அப்படின்னா வந்து 2-3 பேர் இருக்காங்க, தம்பிமார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து வந்து தங்கை அப்படின்றது வந்து நமக்கு ஒருமை. தங்கைமார் அப்படின்னா வந்து பன்மை. இப்ப தம்பிமார்கள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாதுன்னா கல் அப்படின்னு தேவைப்படல. ஏன்னா ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா தம்பிமார் அப்படின்னா பன்மை தான் வந்து. அப்ப தம்பிமார்கள் அப்படின்னு பயன்படுத்தக்கூடாது. தம்பிமார் அப்படின்றது பன்மை, தங்கைமார் அப்படின்றது பன்மை. அப்ப தம்பி ஒருமை, தங்கை வந்து ஒருமை அப்படின்னு. அடுத்து கண் அப்படின்றது ஒருமை. இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்னா கல் அப்படின்றது நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அப்ப அக்ரிநிலையில வர்றதுக்கு எல்லாமே நம்ம கல் ஆட் பண்ணி நம்ம என்ன பண்றோம், இந்த கண் கண்கள் அப்படிமுக்கிறோம். அதே மாதிரி நரி நரிகள் அப்படிமுக்கிறது. ஸோ அப்ப அந்த இடத்துல நமக்கு பன்மைக்காக கல் அப்படின்ற விகுதி நம்ம சேர்க்கிறோம் அப்படிமுக்கிறோம். ஸோ அதை நம்ம நினைவில் வச்சுட்டோம்னா கரெக்டா இருக்கும். அடுத்து தன்மை அப்படின்னும் போது நம்ம தன்மையில ஒருமை பன்மையில நான் அல்லேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே நாம் அல்லோம் அப்படின்னு பன்மை. அப்ப நான் அப்படின்னா என்னது ஒருமை, நாம் அப்படின்னு பன்மை. இப்ப ஒருமைக்கு நம்ம என்ன போடணும் அப்படின்னா நான் என்னை பத்தி நான் சொல்றேன். அப்ப அந்த இடத்துல என்னன்னா அல்லேன் அப்படின்னு நான் சொல்றேன். அதே மாதிரி நாம் அல்லோம் அப்படின்னு வந்துன்னா பன்மையில அப்ப நாம் போட்டோம் அல்லோம். அப்ப அந்த விகுதி என்ன இருக்கு, இங்க இன்னும் வருது, இங்க இன்னும் வருது. இங்க வந்து நாம் அப்படின்னு அல்லோம் அப்படின்னு வருது. அப்ப இம்ம வந்து விகுதியா இருக்கு. அடுத்து முன்னிலையில சொல்லும் பொழுது வந்துன்னா நீ அல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப நீ அல்லை அப்படின்னும் போது என்னன்னா நீ அப்படின்றது ஒருமையை குறிக்குது. அப்ப அல்லை நம்ம போடுற மாதிரி இருக்கு வந்து. அப்ப பன்மையில சொல்லணும்னா நீ வீர் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப நீங்கள் அப்படின்னு நீங்கள் நீ வீர் அப்படின்னா பன்மையில வந்து சொல்றோம். ஸோ அதே வந்து பன்மையில சொல்லும் போது வந்து நமக்கு முன்னிலையில இருக்கக்கூடிய பன்மையா வந்து இருக்கு அப்படிங்கிறோம். ஸோ அப்ப நமக்கு என்ன வருதுன்னா நீ வீர் அப்படின்றது அல்லீர் அப்படின்னு நம்ம போடுற மாதிரி இருக்கும். அப்ப இந்த இடத்துல நீ அல்லை நீ வீர் அல்லீர் அப்படின்னா வந்து நம்ம முன்னிலையில பன்மைக்கு நம்ம பயன்படுத்துறோம் சொல்லுங்க. அடுத்து படற்கை அப்படின்னு பார்க்கும்போது இப்ப ஆண் பால்ல வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து அவன் அல்லன் அப்படின்னு தேர்ட் பர்சன் பத்தி சொல்ற படற்கை. அப்ப அவன் வருதா இன் வருதா அப்ப அல்லன் போடணும் வந்து. அதே வந்து பெண் பால்ல சொல்லும் போது அவள் அல்லல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப பெண் பால்ல அவள் அல்லல் அந்த இல் வரும். அப்ப விகுதியில. அதே மாதிரி பலர்பால்ல சொல்லும் போது வந்து பலர்பால்ல சொல்லும்போது அவர் அல்லர் அப்ப இருவர் தான் அப்ப அவர் அல்லர் அப்படின்னு பார்க்கிறோம். அதே ஒன்றன் பால்ல சொல்றோம் அப்படின்னா வந்து ஒரே ஒரு ஒன்றன் பால்ல நம்ம சொல்றோம். அப்ப நமக்கு ஆண் பாலம் கிடையாது பெண் பாலம் கிடையாதுன்னா அஃது அன்று அப்படின்னா அப்ப அஃது அன்று. அப்ப அஃது நம்ம எப்ப போடுவோம் அப்படின்னா வந்து அது அன்று நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா அங்க உயிரெழுத்து வருது அன்றுல. அப்ப அஃது அன்று தான் நம்ம வந்து போடணும். அதே மாதிரி பலவின் பாலை நம்ம சொல்லும் போது நமக்கு என்ன ஆகுதுன்னா அவை அல்ல அப்படிங்கிறோம். அப்ப அவை வந்து பன்மை நமக்கு தெரியும். அதே வந்து அல்ல அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பலவின் பாலா வந்து இருக்கு அப்படிங்கிறோம். அப்ப படற்கையில வரும்போது நமக்கு வந்து என்னன்னா ஒரே ஒரு ஒன்றன் பால் ஒண்ணு
மட்டும் தான் இருக்கு அப்படின்னா வந்து அங்க அன்று போடணும். பல பல அப்படின்னா பல இருக்கு அப்படின்னா பன்மையில இருக்கு அப்படின்னா வந்து அந்த இடத்துல அல்ல போடணும். பலவின் பால்ல வந்து அதே மாதிரி ஆண் பால் அப்படின்னா அல்லன் போடணும், பெண் பால்னா வந்து அல்லல் போடணும், பலர் பால் அப்படின்னா அல்லர் போடணும் அப்படிங்களா. சோ அப்ப எதுக்கு எது வரணும் அப்படின்றத நம்ம நினைவு வச்சுக்கணும். சோ அப்ப அந்த சொற்றொடர்ல எப்படி ஆரம்பிக்குது, எழுவாய் என்னவா இருக்கு அப்படின்னு பொறுத்துதான் நம்ம விகுதி இறுதியில முடியக்கூடிய சொல் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணணும். இப்ப ஒருமை பன்மை விதிகள் அப்படின்னு பார்க்கும்போது அக்ரநிலை எழுவாய் வந்து இருக்கு. அப்படி ஒருமையில இருந்தால் நம்ம என்ன போடுவோம், தூ அப்படின்று முடிய வேண்டும். அப்ப நமக்கு பன்மையில் இருந்தால் என்ன, பயனிலை வந்து ஆ அன என்று முடிய வேண்டும். வந்து இப்ப நம்ம பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா குதிரை ஓடியது அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப தூள தான் முடியுது அப்படின்னு பார்க்கிறோம். அதே வந்து பன்மையில இருந்தது அப்படின்னா பறந்தன அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப ஆ அன அப்படின்றது வந்து என்னன்னா நமக்கு பன்மையில இருக்கக்கூடியது. அப்ப ஒருமையில இருக்கிறது அப்படின்னா தூ அப்படின்னு நம்ம போடணும். அது எழுதியிருப்பேன், தூ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது கரெக்டா இருக்கும். அதுக்கடுத்து ஒருமை பறவை பறந்தது அப்படின்னு அது பறவைகள் பறந்தன. அப்ப கல் வருது, அப்ப பன்மை தெரியுது, அப்ப அன அப்படின்னு நம்ம போட்டோம்னா கரெக்டா இருக்கும். பறந்தன பறந்தது சொல்லக்கூடாது, பறந்ததுன்னா ஒருமையை வந்து குறிக்கும். அப்ப அக்ரிண பன்மைக்கு உருவாக்க சொற்களுடன் கல் விகுதி சேர்க்கப்படுகிறது. அப்ப அக்ரிண பன்மை அப்படின்னும் போது அந்த உருவாக்க சொற்களை கல் அப்படின்னு விகுதி சேர்த்துட்டோம் அப்படின்னா அது வந்து அக்ரிணை பன்மையா வந்து இருக்கு. இப்ப நேரடியாக சேருதல் அப்படின்னு பார்க்கும்பொழுது நேரடியாக எப்படி சேருதுன்னா இப்ப எலி எலிகள் அப்படின்னு பார்க்கறது, பழம் பழங்கள் அப்படின்னும் போது இங்க இம் வந்து என்ன மாறுது, இங்க வந்து மாறுது. அப்ப இம் என்பது நமக்கு இங்காக இங்க மாறுதல் அப்படின்னு பார்க்கிறோம். அது வந்து என்னன்னா அக்ரிணையில பன்மையா வந்து மாறுது. வந்து அதே மாதிரி கல் அப்படின்னும் போது கற்களா மாறுது. அப்ப இல்லு வந்து என்ன ஆகுது, நமக்கு இரா வந்து மாறுது. அப்ப வகர லகரம் அப்படின்றது வந்து நமக்கு இரா வந்து மாறுது. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா முள் அப்படின்றது முட்களா வந்து மாறுது. அப்ப இல்லு வந்து நமக்கு இந்த இடத்துல இட்டா வந்து மாறுது. அப்ப முள் அப்படின்னு நமக்கு இருக்கும்போது அது இட்டா மாறுது, முட்கள் முள்ளுகள் அப்படின்னு பார்க்கிறோம். சோ அப்ப நம்ம இந்த இடத்துல என்ன நமக்கு இல் அப்படின்றது இட்டா வந்து மாறு. அதாவது குறில் எழுத்தை தொடர்ந்து ஒற்று எழுத்து மிகல் அப்படிங்கிறோம். இப்ப குறில் எழுத்து இருக்கு அப்படின்னும் போது அதை தொடர்ந்து வந்து ஒற்று எழுத்து அப்படின்றது மிகுது அப்படிங்கிறோம். இப்ப குறில் எழுத்தை தொடர்ந்து ஒற்று எழுத்து மிகுதல் அப்படின்னும் போதுனால இப்ப உதாரணத்துக்கு பூ இருக்கு. அப்ப அந்த இடத்துல நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா வந்து கல் அப்படின்னு போடணும். ஆனா போடும்போது நமக்கு என்னன்னா கா அப்படின்றது அதுக்கு முன்னாடி ஒற்று மிகும். அப்ப இக்கு பூக்கள் அப்படின்னு, அப்ப பூக்கள் அப்படின்னு சொல்லாம பூக்கள் நம்ம சொல்றோம். அப்ப நமக்கு ஒற்று மிகுது அப்படின்னு மாதிரி பூ அப்படின்றது நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து அதை தொடர்ந்து வரக்கூடியது அப்படின்னா வந்து அது வந்து ஒரு எழுத்து ஒரு மொழினா நம்ம வந்து ஒற்று மிகும் அப்படின்றதா வந்து நம்ம இலக்கண விதி. அப்ப ஒரு எழுத்து ஒரு மொழியா இருந்தது அப்படின்னா வந்து ஒரே ஒரு எழுத்து வந்து ஒரு சொல்லா இருக்கு அப்படின்ற பட்சத்துல அது மொழியா இருக்கு அப்படின்ற பட்சத்துல நம்ம அந்த இடத்துல ஒற்று மிகும். அதே மாதிரி கல்ல கா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வல்லினம் வல்லின எழுத்து அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப வல்லின எழுத்து அப்படின்னும் போது அதுக்கு முன்னாடி ஒற்று மிகும் அப்படின்னு விதிப்படி பார்த்தோம்னா இக்கு பூக்கள் அப்படின்னு போடுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒரு அது எனும் சொல்லை அடுத்து முதல் எழுத்து உயிரெழுத்தாக உள்ள சொல் வந்தால் அப்ப ஒரு அப்படின்றது ஓரா வந்து மாறும். அப்ப ஒரு அது என்னும் சொல்லை அடுத்துனா முதல் எழுத்து. இப்ப ஒரு ஊரில் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஓர் ஊரில். ஏன்னா ஊ அப்படின்றது உயிரெழுத்து. அப்ப ஒரு வந்து என்ன மாறிடும், ஓரா வந்து மாறிடும் அப்படின்னு. அப்ப ஒரு வந்து ஓரா மாறிடுச்சு. அப்ப அது அன்று சொல்லாம சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாதுன்னா இப்ப அது ஓகே, அன்று அப்படின்றது ஆ அப்படின்றது உயிரெழுத்து. அப்ப அது என்னவா மாறும், அக்துன்னு மாறணும். அப்ப அது வந்து அக்தா மாறும். எப்ப அப்படின்னா இரண்டாவது சொல் வந்து பாத்தீங்கன்னா வறுமொழியில் இருக்கிறது முதல் எழுத்து உயிரெழுத்தா இருக்கும் பட்சத்துல அப்ப நிலைமொழியில் இருக்கக்கூடிய சொல் வந்து ஒரு ஓரா மாறுது, அது அக்தா மாறுது. இந்த ரூல் ஞாபகம் வச்சுக்கணும். பல இடங்கள்ல இதை போட்டு நமக்கு என்ன பண்றாங்க, சொற்றொடர் கொடுக்குறாங்க. அப்போ ஓர் ஊரில் ஓர் அரசன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அரசன் ஆ உயிரெழுத்து, அப்போ ஓர் அரசன் தான் வரணும். ஊரில் ஊ அப்படின்னு உயிரெழுத்து, அப்போ ஓர் அப்படின்னு தான் வரணும். நினைவச்சுட்டா கரெக்டா இருக்கும். வந்து அப்ப அது அது அன்று அப்படின்னு நம்ம சொல்லாம அது அக்து அன்று நம்ம சொல்லணும். அது இம்பார்ட்டன் எடுக்கலாம், ஞாபகம் வச்சுக்கணும். அந்த மாதிரி எப்படி மாறும் அப்படின்றது இம்பார்ட்டன். அடுத்து ஒவ்வொரு இன்னும் சொல்ல எடுத்து நாளும் காசும் என்பன போல ஒருமை சொற்களே வர வேண்டும். அப்ப ஒவ்வொரு அப்படின்னு சொல்லி வந்துட்டாவே அந்த இடத்துல பன்மை போடவே கூடாது. வந்து இப்ப ஒவ்வொரு நாட்கள் சொல்லக்கூடாது, ஒவ்வொரு நாளும். வந்து அப்ப ஒவ்வொரு காசுகளும் சொல்லக்கூடாது, காசுகள் சொல்லக்கூடாது, ஒவ்வொரு காசும். அப்ப நம்ம இந்த இடத்துல நாளும் காசும் என்ன சொல்லிட்டோம், ஒருமையில தான் சொல்றோம். காரணம் என்ன அப்படின்னா வந்து நம்ம ஒவ்வொரு அப்படின்னு சொல்லி ஒரு சொல் வந்துருச்சு முதல்ல அப்படின்னா அதுக்கப்புறம் எது வந்தாலும் நம்ம ஒருமையில தான் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படி பார்க்கலாம், பன்மையில சொல்லக்கூடாது அப்படி பார்க்கலாம். அப்ப ஈச் பனானா அப்படின்னு நம்ம சொல்லுவோம், இல்ல ஈச் பிரெட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், இல்ல ஈச் ஹெட்னு சொல்லுவோம். அப்ப அந்த இடத்துல என்ன பண்றோம்னா ப்ளூரல்ல சொல்லவே மாட்டோம், சிங்குலர்ல தான் நம்ம சொல்லுவோம். அப்போ ஒவ்வொரு என்னும் சொல்லை எடுத்து நாளும் காசு என்பன போல ஒருமை சொற்களே வர வேண்டும். இப்ப தான் தாம் என்னும் சொற்கள் இருக்கு அப்படின்னா தான் என்பது ஒருமையை குறிக்கும். தாம் என்பது பன்மையை குறிக்கும். வந்து அப்ப தான் என்பது வந்து பாத்தீங்கன்னா ஒருமையை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லா வந்திருக்கு, தாம் என்பது வந்து பாத்தீங்கன்னா பன்மையை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லா இருக்கு. சோ இதை நல்லா நினைவு வச்சுக்கணும். இப்ப உயர்வு கருதி நம்ம என்ன பண்ணோம்னா தான் அப்படின்ற இடத்துல தாம் அப்படின்றது போடுறோம், அது என்ன அப்படின்றது பார்ப்போங்க. சோ அந்த இடத்துல தான் நம்ம குழப்பம் வருது, கேள்வியை கேட்கும் போது நாங்க தடுமாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்ப நீங்க தடுமாறாம சரியான விடை அளிக்கணும் அப்படின்னா வந்து வகுப்புகளை தொடர்ந்து பார்த்து புத்தகத்தில் அண்டர்லைன் பண்ணி அதை ரிவிஷன் பண்ணீங்கன்னா நினைவுல கொண்டீங்கன்னா போதும். எடுத்துக்காட்டு நம்ம கொடுக்குற எடுத்துக்காட்டு அப்படியே நமக்கு கேள்வியா வந்து வரும்.
விடையா நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். தான், தன்னை, தன்னால், தனக்கு, தனது ஆகியவற்றை ஒருமை தொடரில் பயன்படுத்த வேண்டும். அப்ப தான், தன்னை, தன்னால், தனக்கு, தனது இது எல்லாமே என்ன சொல்றோம் அப்படின்னா தன்மையில வரக்கூடிய தன்மைனா உங்களை பத்தி சொல்லக்கூடிய. அப்ப தான் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப தன்னை, தன்னால், தனக்கு, தனது அப்படின்னா தன்மையில வரக்கூடிய ஒருமை தொடர்ல பயன்படுத்தணும். இப்ப தா அப்படின்றது தம்மை, தம்மால், தமக்கு, தமது அப்படின்றது பன்மை தொடர்ல வரும் அப்படிங்களா. அப்ப தாம், தம்மை, தம்மால், தமக்கு, தமது பன்மை தொடர்ல பயன்படுத்தும். அது தான், தன்னை, தன்னால், தனக்கு, தனது அப்படின்றது ஒருமை தொடர்ல பயன்படுத்தணும். அப்ப எங்க ஒருமை தொடர் எங்க பன்மை தொடர் அப்படின்றது தொடர் வச்சு நம்ம முடிவு பண்ணலாம். இப்ப தலைவர் தமது கையால் பரிசு வாங்கினார். தலைவர் உயர்வு கருதி நம்ம என்ன பண்ணுவோம், தமதுன்னு பண்ணும். அப்ப தலைவர் அப்படின்றது பாத்தீங்கன்னா தனது அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூஸ் பண்ண முடியாது, தமது தான் போட முடியும் உயர்வு கருதி. அதே மாணவன் அப்படின்னு வரும்போது ஒருமை. அப்ப அந்த இடத்துல தனது கையால் பெற்றுக் கொண்டான், அது கரெக்ட். அப்ப தலைவர் என்பது ஒருவரை குறித்தாலும் இது மரியாதை பன்மை அப்படிங்க. மரியாதை பன்மை நம்ம சில இடங்கள்ல போடுறோம். அப்ப மாடுகள் தமது தலையாட்டின தவறு. ஏன்னா மாடுகள் அப்படின்னும் போது நமக்கு என்ன, சரி மாடுகள் சரி மாடுகள் அப்படின்னு கல் வருது. அப்ப கல் அப்படின்னா பன்மை. அப்ப அந்த இடத்துல தமது தலையாட்டின அப்படிங்களா. நம்ம கன்று தனது தலையை ஆட்டியது அப்படிங்களா. இப்ப கன்று அப்படின்னும் போது ஒருமை, அந்த இடத்துல தனதுன்னு வரணும். மாடுகள் கல் விகுதி பன்மை, அதனால அந்த இடத்துல தமது அப்படின்னு வரணும். அப்ப கல் விகுதி வந்துச்சுன்னா முடியும் ஆட்டின அணை அப்படின்னு முடியுதா. அதே மாதிரி கன்று அப்படின்னு ஒருமை, அதனால தூ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு முடிவு இருக்கு. அப்ப தனது அப்படின்னும் போது ஒருமையை குறிக்குது, தமது அப்படின்னு பன்மையை குறிக்குது. இப்ப சிறுமி அப்படின்னு வரும்பொழுது தனது கையில் மலர்களை வைத்திருந்தார். அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்காக தமது உழைப்பை நல்கினார். தமது தான் போடணும், ஏன்னா உயர்வு கரை தமது போடணும். உயர்ந்தோர் அப்படின்னு போடும்போது இந்த டேஷ் தான் புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு உயர்ந்தோர் சொல்லியாச்சு. அப்ப அந்த இடத்த தன்னைத்தானே சொல்ல முடியாது. அப்ப உயர்ந்தோர் அப்படின்னு உயர்வு கரை தம்மை தானே புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள். அது கல்விகிதி வருது. அப்ப கல்விகிதி என்ன ஆகும் நமக்கு, அந்த இடத்துல பன்மையில தான் நம்ம போடணும். உயர்ந்தோர் சொல்லியாச்சு, அப்பயும் பன்மையில வருது. அப்ப நம்ம தம்மை தானே அப்படின்னு இவை டேஷ் எனக்கு பிடித்த நூல்கள். இப்ப இவைன்னு சொல்லியாச்சு, பன்மையில இருக்கு. நூல்கள் சொல்லியாச்சு, பன்மையில இருக்கு. அப்ப என்ன பண்ணும், தாம் அப்படின்னு தான் நம்ம போடணும். அடுத்து குழந்தைகள் பன்மையில இருக்கு. அப்ப தம்மால் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர். அப்ப நம்ம இதை மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா தான், தன்னை, தன்னால், தனக்கு, தனது அப்படின்னா ஒருமை தொடர்ல பயன்படுத்தணும். பன்மை தொடர்ல என்ன பயன்படுத்தணும், தாம், தம்மை, தம்மால், தமக்கு, தமது அப்படின்னு பயன்படுத்தணும். அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டா போதும், இதை சரியா விடையில வச்சிடலாம். இப்ப அடுத்து பிழையுள்ள தொடர், பிழை திருத்தம் பண்ண போறோம். பிழையற்ற தொடரா எப்படி மாத்துறது வாங்க பார்ப்போம். தங்கை வருகிறது, தங்கை அப்படின்னு வருகிறதுன்னு அது அக்ரிணைக்கு தான் பயன்படுத்து. தங்கை உயர்திணை அப்ப பெண்பால், அப்ப வருகிறாள் அப்படின்னு போனா பெண்பால் இருக்கு. அதே மாதிரி தம்பி வந்தார் சொல்லக்கூடாது. தம்பி பாத்தீங்கன்னா உயர்திணை தான், ஆனா வந்தார் எப்படி சொல்ல முடியாது. தம்பி வயதில் குறைந்தவன், அதனால தம்பி வந்தான்னு சொல்லலாம். அப்ப ஆண்பால் பொண்ணும். அது மாணவர்கள் எழுதினர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மாணவர்கள் அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா எழுதினார் அப்படின்னும் போது அந்த இடத்துல ஆசிரியர்னா வந்தாருன்னு போடலாம், ஆசிரியர் எழுதினார் போடலாம். ஆனா மாணவர் அப்படின்னும் போது மாணவர்கள் எழுதினார் அப்படின்றது எழுதினார்கள் அப்படின்னு தான் பண்ணுவோம். அப்ப எழுதினார் அப்படின்னு நம்ம போட முடியாது. அப்ப ஒருமையில வந்துடும். மாணவர்கள் கல்விக்கு வந்துருச்சு, அப்ப எழுதினார்கள் அப்படின்னு சொல்லி கல்ல தான் முடியணும். ஆசிரியர் பலர் வந்தார்கள் சொல்றாங்க. இப்ப ஆசிரியர் போட்டுச்சு, பலர் வந்தார்கள் போட முடியாது, ஏன்னா இங்க கல்விகுதி கிடையாது. அப்ப ஆசிரியர்கள் இல்ல, அப்ப வந்தனர் அப்படின்றத நம்ம போடுறோம். அப்ப வந்தார்கள் அப்படின்னு தவிர அப்ப வந்தனர் அப்படின்றது சரியானது. மங்கையர் கரசியார் பேசினார் சொல்லணும், ஏன்னா மரியாதை சொல்லியாச்சு. மங்கையர் கரசியார் மரியாதை கொடுத்தாச்சு. அப்ப நம்ம என்ன பண்ணோம், பேசினார் சொல்லணும், பேசினார் அப்படின்னு தான் நம்ம போடுறோம். அது தவறா இருக்கு. என் எழுதுகோள் இது வல்ல, வல்ல அப்படின்றது அல்ல அப்படின்றது பன்மை. அப்ப அன்று போட்டாதான் ஒருமை. அப்ப இது வன்று அப்படின்னு நம்ம சொல்றதா சரியா இருக்கும். என் எழுதுகோள் அப்படின்னு. அவன் மாணவன் அல்லன்னு சொல்ல, அவன் மாணவன் அன்று அல்ல சொல்லக்கூடாது, அல்லல் அப்படின்னு சொல்லி சொன்னோம். சரி அல்லன் அப்படின்னு சொல்லி சொன்னோம். மாணவன் அப்படின்னா இன்னு, அந்த இடத்துல என்னன்னா மாணவன் அப்படின்னும் போது நம்ம எதை குறிக்குது அப்படின்னா ஆண்பால் குறிக்குது. அதனால மாணவன் அல்லன் அப்படின்னு நம்ம போடுற மாதிரி வரும். அது உடைகள் கிழிந்து விட்டது சொல்லக்கூடாது. கல் வந்துச்சுன்னா என்ன பண்ணும், அணை பண்ணும். அப்ப விட்டன அப்படின்னு. செலியன் இன்று ஒரு புதிய நூல் ஒன்று வாங்கினான். செலியன் இன்று ஒரு புதிய நூல் ஒன்று அப்படின்னு வருது. அப்ப 2 தடவை வருது. அப்ப என்ன, செலியன் இன்று புதிய நூல் ஒன்று அப்படின்னு தான் வரணும். அப்ப அந்த ஒரு அப்படின்னு வரக்கூடாது. தலைவர் நாளை வந்தார் அப்படின்னு சொல்லலாம், நாளை வருவார் தான் சொல்லணும். அப்ப இது தவறு. அப்ப வருவார் சரி. ஆமைகள் வேகமாக ஓடாதுன்னு சொல்லலாம், ஓடா அப்படின்னு தான் சொல்லணும். அப்ப ஆமைகள் வேகமாக ஓடா, அப்ப ஓடாதுன்னா என்னது, அது ஒருமையில வந்துடும். அப்ப அது தவறு. அப்ப ஓடா அப்படின்னு முடிக்கணும். அப்ப ஓடாது அப்படின்றது நம்ம ஓடா அப்படின்னு தான் சொல்ற மாதிரி இருக்கும். அது எங்கன்னா ஒருமையில பன்மையில இருக்கனால நம்ம ஓடா அப்படின்னு. நதிகள் தோன்றும் இடத்தில் சிறியதாய், சிறியதாய்னா அது ஒருமையில வரும். ஆனா சிறியனவாய் அப்படின்னா பன்மையை குறிக்கும். அப்ப சிறியனவாய் இருக்கும். தலைவர் தன் தொண்டர்களுக்கு நன்றி கூறினார். தன் போடக்கூடாது, ஏன்னா உயர்வு கருதி நம்ம என்ன பண்ணுவோம், தம் போடணும். தம் தொண்டர்களுக்கு. ஒவ்வொரு ஊர்களிலும்
அடுத்து ஒவ்வொரு ஊர்களிலும் தொலைக்காட்சி பெட்டி உள்ளது அப்படிங்கிறோம். நம்ம ஏற்கனவே சொன்னோம் ஒவ்வொரு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அதற்கு அடுத்து பன்மையில வரக்கூடாது. அப்போ ஊர்களிலும் அப்படின்னு வரக்கூடாது, அந்த இடத்துல அந்த ஊரிலும் அப்படின்னு வரும். தொலைக்காட்சி பெட்டி வந்து தொல்காப்பியம் என்ற இலக்கண நூல் தொன்மையானது அப்படின்னு. அப்ப தொல்காப்பியம் எனும் இலக்கண நூல் அப்படின்னு என்ற வரக்கூடாது, எனும் இலக்கண நூல் வந்து தொன்மையானது அப்படிங்கிறோம். மூடனும் மாடும் குளத்தில் குளித்தனர் அப்படிங்கிறோம். மூடன் சொல்லியாச்சு, மாடும் சொல்லியாச்சு. அப்ப மாடோட மூடனை சேர்த்ததுனால அது வந்து அக்ரியில தான் போய் முடியுது. குளித்தனர் சொல்லக்கூடாது, குளித்தது அப்படின்னு பார்க்கிறோம். சாரி, குளித்தன அப்படின்னு போனோம். குளித்தனன்றதான் சரியானது. ஆற்று வெள்ளத்தில் மரங்களும் குடிசைகளும் மக்களும் மிதந்து சென்றான். அப்ப ஆற்று வெள்ளத்தில் மரங்களும் குடிசைகளும் மக்களும் மிதந்து, அப்ப மக்கள் வந்து இறந்துட்டாங்க. அப்ப நம்ம உயர்வு கருதி நம்ம சொல்ல சென்றன சொல்ல முடியாது. அப்ப ஆற்று வெள்ளத்தில் மரங்களும் குடிசைகளும் மக்களும் மிதந்து சென்றன தான் சொல்லணும். அப்ப ஈடுபட முடியாது, சென்றன அப்படிங்கிறது கரெக்ட். மன்னர் தன் குடிமக்களிடம் அன்பாய் இருப்பார். தன் போடக்கூடாது, உயர்வு கருதி நம்ம என்ன பண்ணணும், தம் தான் போடணும். அதுக்கடுத்து நான் கொடுத்த புத்தகம் இது அல்லன்னு இருக்கு. அப்ப நான் கொடுத்த புத்தகம் இது அன்று அப்படின்னு போடணும். வந்து நம்ம ஏற்கனவே வந்து சொல்லும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அல்ல அப்படின்னா பன்மையை குறிக்கும். புத்தகம் அப்படின்னு சொல்லியாச்சு, அப்ப அன்று தான் வரணும். அப்ப அல்ல வரக்கூடாது. இதை செய்தவன் இவன் அல்ல, இதை செய்தவன் இவன் சொல்லியாச்சு, அப்ப என்ன வரணும், அல்லன் அப்படின்னு தான் வரணும். அப்ப அல்ல அப்படின்னு வரக்கூடாது, அல்லன் அப்படின்னு சரியானது. ஒரு காட்டில் ஒரு சிங்கம் ஒன்று இருந்தது. இப்ப ஒரு காட்டில் அப்படின்னும் போது சிங்கம் ஒன்று இருந்ததுன்னு போட்டு வேண்டியதான், ஒரு அப்படின்னு வராது. பாலும் தேனும் கிடைத்தது, பாலு தேனும் ரெண்டு வந்துருச்சு, அப்ப பன்மை, அப்ப கிடைத்தன அப்படின்றதான் சரியானது. அப்ப கிடைத்தது தவறு. தமிழ்நாட்டு அணி போட்டியில் வென்றன. வந்து இப்ப தமிழ்நாட்டு அணி போட்டியில் வந்து வென்றதுதான் சொல்லணும். ஏன்னா தமிழ்நாட்டு அணினா ஒண்ணுதான், ஒருமையில இருக்கு. அப்ப வென்றன வராது, வென்றது அப்படின்னு சரியானது. திட்டங்கள் தீட்டப்பட்டது, திட்டங்கள் கல் வந்துருச்சு, அப்ப தீட்டப்பட்டது தூ வந்து ஒருமை, அப்ப அவர்களோட தீட்டப்பட்டன அப்படின்னு பன்மை, அதுதான் கரெக்ட். கந்தன் தேவியை மணந்தார் அப்படின்னு கந்தன் தேவியை மணந்தார் அப்படின்னு கந்தன் தேவியை மணந்தான் தான் வரணும். வந்து அப்ப இரு வரக்கூடாது. ஏன்னா கந்தன் அப்படின்றது ஆண்பால், அப்ப மணந்தான் அப்படின்னு தான் கரெக்டா இருக்கும். எழுவை எப்படி இருக்கும் அதுதான். சில எடுத்துக்காட்டுகள் அதே மாதிரி அவைகள் அப்படின்றது வந்து பிழையானது அப்படிங்கிறோம். அவை அப்படின்னு தான் சொல்லலாம், அதுவே பன்மைதான். அதே மாதிரி அதுகள் சொல்லக்கூடாது, அதுதான் வந்து நம்ம உரிமையை வந்து குறிக்கும். வந்து எனது மகள் சொல்லக்கூடாது, என் மகள் தான் சரியானது. நாள்கள் தவறானது, நாட்கள் தான் சரியானது அப்படிங்கிறோம். நாட்கள் அப்படின்றது நம்ம வந்து பயன்படுத்தணும். பொது வழி அல்ல அப்படின்னா பொது வழி அன்று. வந்து ஏன்னா வழி ஒண்ணுதானே இருக்கு, அப்ப அன்று தான் நம்ம பண்ணோம். சில அறிஞர் சொல்லக்கூடாது, அறிஞர் சிலர் தான் நம்ம சொல்லணும். அது மாதிரி அவன் அல்ல சொல்லக்கூடாது, அவன் அல்லன் அப்படின்னு போனோம், இன்னும் போனோம். அதே மாதிரி அவள் அல்லல் அல்லல் தான் போனோம், அல்ல அப்படின்னு தவறு. அவர்கள் அல்ல சொல்லக்கூடாது, அவர்கள் அல்லர் அப்படின்னு சொல்லணும். அவர்கள் அவை அன்று அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா அது அன்று நம்ம சொல்லலாம். அப்ப அன்று அப்படின்னு போட்டோம்னா அது வந்து அது அன்று தான் பண்ணணும். அது உரிமையானது அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ஊ வந்துச்சுன்னா அப்ப அது என்னவா மாறும், அக்தா மாறும். யான் தாம் வந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. யாம் தாம், தாம்னா பன்மை வந்து, அப்ப அந்த இடத்துல வந்து தான் தான் வரணும். யான் தான் வந்தேன். நீர் தான் கொடுத்தீர் அப்படின்னு நீர்னா பன்மை, அப்ப அந்த இடத்துல தான் வரக்கூடாது. தாம், நீர் தாம் கொடுத்தீர் அப்படின்னு. அதுக்கடுத்து நாம் தாம் போவோம்னா தான் வந்து ஒருமை, அப்ப வரக்கூடாது. அப்ப நாம் தான் போவோம் அப்படின்னு வரணும். அவைதான் ஓடின, அவைதான் ஓடின, ஏன்னா தான் வந்து ஒருமை, அப்ப தாம் வந்துன்னா பன்மை. ஓடின வந்து பன்மை, அப்ப அவைதான் ஓடின. அதுக்கடுத்து அவர் தான் அப்படின்னும் போது அவர் தாம் தான் வரணும். அந்த இடத்துல ஒருமை வந்து வரக்கூடாது. அப்ப அந்த இடத்துல பன்மை வந்து தாம் வந்து. இப்ப கண்கள் சிறியது, கல் வந்துருச்சு, அப்ப சிறியது வரக்கூடாது, சிறியன அப்படின்னு பார்க்கணும். அப்ப நம்ம பன்மையில சொல்லணும். காற்று வீசின, காற்று ஒருமை, அப்ப வீசியது அப்படின்னு வரணும். அப்ப வீசியது கரெக்ட். மரங்கள் அசைந்தது தவறு, கல் வந்துச்சுன்னா பன்மையில வரணும். அப்ப அசைந்தது அசைந்தன அப்படின்னு பார்க்கணும், அதுதான் வந்து சரியாகும். இது தவறு. தங்கப்பணம் செல்லப்பணம் பள்ளிக்கு சென்றான், ரெண்டு பேரும் வந்துட்டாங்க. அப்ப தங்கப்பணம் செல்லப்பணம் பள்ளிக்கு சென்றனர் வரணும். சென்றான் தவறு, சென்றனர் வந்து சரி. மன்னர் தன் குடிமக்களிடம் அன்பாய் இருப்பார். மன்னர் வந்து உயர்வு கருதி தன்னினாவா மாறணும், தம்மா வந்து மாறணும். குடிமக்களிடம் அன்பாய் இருப்பார். ஆமைகள் வேகமாய் ஓடா, ஏற்கனவே பார்த்தோம், ஓடாதுன்னு தவறு, ஓடா அப்படின்னு நம்ம சொல்லணும், வந்து பன்மையில இருக்கு. நான் கொடுத்த புத்தகம் இது அல்ல அப்படின்னு சொல்ல அன்று அப்படின்னு நம்ம சொல்லணும். வந்து சானா உரிமையில இருக்குல்ல புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அது தவறு, அன்று சரி. இதை செய்தவன் இவன் அல்ல அப்படின்னு சொல்ல அல்லன்னு வந்து சொல்லணும். இவன் வந்துச்சுல, அதனால வந்து அல்ல சொல்லக்கூடாது, அல்லன்னு போடணும். வந்து ஒரு காட்டில் ஒரு சிங்கம் ஒன்று இருந்தது, ஏற்கனவே பார்த்தோம். ஒரு காட்டில் சிங்கம் ஒன்று இருந்தது, ஒரு வரக்கூடாது, அதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பாலும் தேனும் கிடைத்தது சொல்லக்கூடாது, ஏன்னா ஒருமையில வந்து கிடைத்தன அப்படின்னு வந்துச்சுன்னா பன்மை, ரெண்டுமே இருக்குல்ல. அடுத்து தமிழ்நாட்டு அணி திட்டங்கள் கந்தன் தேவி மணந்தார் பார்த்தாச்சு ஏற்கனவே. இப்போ ஒருமை பன்மை பிழையற்ற தொடர்கள் அப்படின்னு எடுக்கும் போது வந்து ஏனையோர் புதமுது காட்டி ஓடி பிழைத்தனர். இப்ப ஏனையோர் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா பிழைத்தனர் அப்படின்னு தான் வரணும். ஏன்னா பன்மையில குறிக்குது, பிழைத்தனர்னா பன்மை. பழம் அன்று, பழம் அப்படின்னு ஒண்ணு குறிக்குது, அப்ப அது வந்து அன்று அப்படின்னு தான் வரணும். பழங்கள் அப்படின்னா பன்மையில குறிக்குது, அப்ப அல்ல அப்படின்னு வரணும். அதே அன்னமாவியும் புது ஆலயம் அவர்கள் வரவேற்றார்கள்.
அப்ப அன்னமாயும் புது ஆலயம் அப்படின்னு பார்க்கிறோம். அவர்கள் வரவேற்றார்கள். அவர்கள் அப்படின்னும் போது அந்த இடத்துல பன்மையில இருக்கு. அப்ப வரவேற்றார்கள் அப்படின்னு வரவேற்றது யாரு? அன்மாயும் புது ஆலயம். அப்ப பன்மையில தான் வரவேற்றார்கள். வந்து தொல்காப்பியர் உலகம் என்பது 50 பூதங்களால் ஆனது என்கிறார் அப்படிங்கிறோம். இப்ப தொல்காப்பியர் சொல்லியாச்சு. அப்ப என்கிறார் தான் நமக்கு வரணும். கலிங்க வீரர்கள் கல் போட்டாச்சு. ஒருவரை ஒருவர் முந்திக் கொண்டு ஓடினர் தான் போடணும். பன்மையில போடணும். மதியழகன் அப்படின்னு பார்க்கும்போது எழுவாய் வந்து ஒருத்தன் தான். அப்ப சூறாவளியின் போது தரை தளத்து தங்கிதான் தப்பினான் அப்படின்னும் போது ஒருமையில தான் ஆண்பால் வந்து போடணும். பழங்கள் பன்மையில இருக்கு. அப்ப அல்ல போடணும். வீரர்கள் வந்து நமக்கு பன்மையில இருக்கு. அப்ப காத்தனர், நாட்டை காத்தனர் போடணும். புத்தகத்தை எடுத்து அவன் அல்லன் அப்படின்னு போகிறோம். அவன் வந்தா அல்லன் தான் போடணும். கண்ணன் அல்லன் தான் போடணும். வந்து அடுத்து இப்பாலஸ் அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா என்னது? உணர்த்தினார் அப்படின்னு போகிறோம். அப்ப உயர்வு கருதி நம்ம சொல்றது. அந்த குழந்தைகள் தம்மால் வந்து பாத்தீங்கன்னா என்னது? செய்கின்றனர் அப்படிங்கிறோம். இப்ப தம்மால் அப்படின்றது நமக்கு பன்மையில வந்து சொல்லணும். குழந்தைகள் அப்படின்னு வந்தனால செய்கின்றனர் அப்படின்றது பன்மை அப்படிங்கிறோம். உலகம் நிலைத்திருக்கிறது. அதுக்கடுத்து நமக்கு இதை பொறுத்தவரை நிலத்தவர் அப்படின்றது வரவேற்றனர் அப்படிங்கிறோம். அப்ப என்ன வந்தா என்ன வரும்? அதாவது எழுவாயோ அல்லது உள்ள சொற்றொடர்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒருமைனா ஒருமையில முடியும், பன்மையில பன்மையில. இப்ப பெண்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பன்மையில இருக்கு. அப்ப இருந்தனர் அப்படின்றது வந்து பன்மையில தான் நமக்கு வந்து முடியணும் அப்படிங்கிறோம். அதே மாதிரி யானை படையும் குதிரை படையும் சொல்லி பார்க்கலாம். அப்ப பன்மையில வந்துருச்சு. யானை படை, யானை குதிரை வந்துச்சு. அப்ப சென்றனர். தமிழர்கள் கல் அப்படின்னு பன்மையில வந்துருச்சு. வந்து அப்ப நமக்கு என்ன வரணும்? அறிந்திருந்தனர் வரணும். உணவு பரிமாறும் முறையை நன்கு அறிந்திருந்தனர். வந்து பகைவர் நீவீர்னா பன்மை. அப்ப அல்லீர்னா பன்மையில போனோம். வந்து அது நகரத்திற்கு செல்லும் சாலை. அப்ப அது அப்படின்னா அக்னியில் நம்ம சொல்றோம், சாலையை குறிப்பிட்டு சொல்றோம். அஃது இல்லாத, ஏன்னா இங்க நான் வந்து உயிரெழுத்து கிடையாது, அதனால அதுன்னே போட்டுக்கலாம். இப்ப அஃது இல்லாத அப்படின்னா ஈ அப்படின்றது உயிரெழுத்து, அதனால அஃது அப்படின்னு பாக்குறோம். இடத்தில் எதுவும் நடக்காது. முருகன் அவர்கள் அருகில் சென்றான். வந்து அப்ப முருகன் அவர்கள் அருகில் சென்றான் அப்படின்னு. அப்ப முருகன் அப்படின்னும் போது நமக்கு என்ன? அது வந்து எழுவாய் வந்து ஆண்பால். அப்ப சென்றான் அப்படின்றது நமக்கு ஆண்பால்ல போடணும் அப்படிங்க. நான் அல்லேன் அப்படின்னு பாக்குறோம். அது அவள் அல்லல், வந்து அவர் அல்லர், அது அன்று அப்படின்னு பாக்குறோம். சோ அது அன்று அப்படின்றது வந்து அஃது அன்று வரணும். சாரி, இது வந்து அஃது அன்றுன்னு வரணும். ஏன்னா ஆ அப்படின்றது உயிரெழுத்தா, அதனால அஃது அன்றுன்னு மாறிடும். அப்ப இந்த இடத்துல அஃது வரணும். வந்து அவை அல்ல அப்படின்றது கரெக்ட். அவை அல்ல அப்படின்றது. அல்லேன் அப்படின்னா ஆண்பால், அல்லல்னா பெண்பால், அன்றுனா ஒன்றன் பால், அல்ல அப்படின்னா பலவின் பால். இவைதான் எனக்கு பிடித்த நூல்கள் தான் வாங்கினா. இவை அப்படின்னும் போது நம்ம பன்மையில போட்டானோம். வந்து இதுனா நம்ம ஒருமையில இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம், தான் போகலாம். மூவேந்தர் குறித்த செய்திகள் இடம்பெற்றுள்ளன அப்படிங்கிறோம். அப்ப கல் அப்படின்றது வந்துருச்சு. அப்ப பன்மையில அப்ப பெற்றுள்ளன. வந்து சிறுமி தனது கையால், தனது தான் பண்ணும். ஏன்னா அதாவது சிறுமி உயர்வு கருதி தான் தாம் போடுவோம். அதே மாதிரி இது சிறுமினா ஒருத்தர் தான். அப்ப நம்ம அந்த இடத்துல தனது அப்படின்றது ஒருமையில தான் போடணும். வைத்திருந்தார். வந்து மொழி காலத்திற்கு ஏற்ப மாறுகிறது அப்படிங்கிறோம். சோ அது கரெக்டா தான் இருக்கு. பிரெய்லி நூல்கள் உள்ளன. நூல்கள் கல் வந்துச்சு, உள்ளன. செயற்கை மரம் ஒன்று உள்ளது, ஒன்று ஒருமை, அப்ப உள்ளது தூ வந்துருச்சு. இதழ்கள் பன்மை, அதனால உள்ளன பன்மையில வந்துருச்சு. 1000க்கும் மேற்பட்ட நூல்கள் உள்ளன, கல் வந்துருச்சு, அதனால ஆன அப்படின்றது பன்மையில வந்துருச்சு. பேருந்துகள் ஓடா அப்படின்னு பார்க்கிறோம். கல் வந்துருச்சு, அப்போ ஓடானா பன்மையில வருது பார்க்கிறோம். சங்க காலத்தில் இருந்த அரசராயினும் வறியோராயினும் விருந்தினரை போற்றினர். வந்து அப்ப விருந்தினரை போற்றினர். விருந்தினர் அரசராயினும் வறியோராயினும் விருந்தினரை போற்றினர். அப்ப விருந்தினர் அப்படின்னும் போது பன்மையில வருது, போற்றினர் அப்படின்றது நமக்கு பன்மையில வரும் அப்படிங்கும். அடுத்து மணிகளால் காவடியை அழகுபடுத்துகின்றனர் அப்படிங்கிறோம். சோ அப்ப மணிகளால் காவடியை அழகுபடுத்துகின்றனர் அப்படின்னா அப்ப இந்த இடத்துல நமக்கு பன்மையில வரும் அப்படிங்கிறோம். மணிகளால் காவடியை அழகுபடுத்துகின்றனர். அழகுபடுத்துறது வந்து நம்ம நபர்கள் தான். மணிகளால் காவடி அழகுபடுத்தினர். அந்த கரெக்டா தான் இருக்கு ஸ்டேட்மெண்ட். வந்து அந்த கூற்று வந்து பழமையை உணர கலைகள் துணை செய்கின்றன. அப்ப கலைகள் அப்படின்னும் போது பன்மையில இருக்கு, அதனால செய்கின்றன அப்படின்னு வருது. அதே மாதிரி நாய் தனது தலையை ஆட்டியது, தனது கரெக்டா தான் இருக்கு, ஆட்டியது கரெக்டா தான் இருக்கு. ஏன்னா ஒருமை நாய் எழுவாய் அப்படின்னு. அடுத்து மாங்காய்கள் கல் வந்து பன்மையில இருக்கு. அப்ப மட்டுமே வடுபடுகின்றன. கின்றன வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பன்மையில இருக்கு. ஆனா வந்து நான் பாடத்தை படித்தேன் அப்படின்னு. அப்ப நான் அப்படின்னா படித்தேன் அப்படின்னு வரும். அஃது அன்று அப்படின்னு மேற்கனவே நம்ம கரெக்ட் பண்ண சாதா இருக்கு. இந்த மாதிரி மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னா நம்ம ஒருமை பெண்மை அப்படின்றத பிழையறிதல் சொல்லிட்டு நம்ம மொத்தமா நம்ம புத்தகத்துல 126 கொடுத்துருக்கோம். இதை நல்லா நீங்க திருப்பி திருப்பி ரிவிஷன் பண்ணீங்க அப்படின்னா போதும். இதை தாண்டி நமக்கு தெருவில் ஏதாவது கேட்பாங்களா அப்படின்னா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு அப்படின்னு பார்க்கணும். ஸோ நம்ம திருப்புதல் அப்படின்றது பலமுறை வகுப்பு அட்டன் பண்ணி ஒரு தடவை படிப்பீங்க. திருப்புதல் மட்டும் நீங்க கடினமா இருந்தா 4-5 முறை, ரொம்ப எளிமையா இருக்கு அப்படின்னா 2-3 முறை, அல்லது ஒரே தலைப்புல வந்து பாத்தீங்கன்னா ஒரே பாடத்துல வந்து நமக்கு சிலது வந்து எளிமையா இருக்கு, சிலது கடினமா இருக்குன்னா அப்ப கடினமா இருக்கிறத அதை ரிவிஷன் பண்ணும்போது கூடுதலா ரிவிஷன் பண்ணிக்க வேண்டியதான். சுலபமா இருக்கிறத ஸ்கிப் பண்ணிட்டு கடினமா இருக்கிறத மட்டும் திருப்பி திருப்பி நீங்க படிச்சுக்கலாம். அப்ப புத்தகத்திலே சைட்ல என்ன பண்ணலாம், மார்க் பண்ணி இதெல்லாம் கடினமா இருக்கலாம் வட்டமிடுறது, அந்த புல்லட்டின் போட்டிருப்போம். ஸோ அதை வட்டமிடுறது இல்லை பக்கத்துல ஒரு குறிப்பு மாதிரி நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வச்சு நீங்க படிச்சிடலாம் சொல்லி பார்க்கணும். ஓகேங்களா? நம்ம ஒருமை பன்மை அறிதல் ரொம்ப முக்கியமானது. 2 கேள்வி கண்டிப்பா இதுல இருந்து வந்துடும். சுலபமா
சுலபமா ஆன்சர் பண்ணிடலாம். நம்ம இதுவரையும் டிஎன்பிஎஸ்சில கேட்டா 122 இங்க கொடுத்துருக்கோம். அது இல்லாம நம்ம டேபிள் போட்டு கொடுத்துருக்கோம், இலக்கண விதி போட்டு கொடுத்துருக்கோம். இதை நல்லா தரவா படிச்சீங்க அப்படின்னா போதும், இதுக்கு மேல கேள்வி கிடையாது. இதுல இருந்து தான் கேள்வி கேட்பாங்க, ஒருமை பன்மை அறிதல் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ படிங்க. நம்ம நாளை வகுப்புல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.